வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன சாப்பிடுறது என்ன சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற கேள்வி முக்கால்வாசி பேருக்கு இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டுல 7ல் ஒருத்தருக்கு கண்டிப்பா சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாடு வந்துட்டு மக்கள் தொகையில மட்டும் டாப்ல கிடையாது. டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், உடல் பருமன் இது எல்லாத்துலயுமே கூட வந்துட்டு மேல ஏறி இப்ப டாப்புக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வீட்லயுமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது, உங்க அம்மாவுக்கோ இல்ல அப்பாவுக்கோ இல்ல உங்களுக்கோ இல்ல உங்க கணவருக்கோ வந்துட்டு கண்டிப்பா சுகர், பிபி எதுக்காவது நீங்க மாத்திரை போட்டுட்டு தான் இருப்பீங்க. இன்னுமே வந்துட்டு இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் பத்தின சரியான புரிதல் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சுகர் இருக்கு, நான் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன், அதனால வந்துட்டு நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து இந்த சப்பாத்தியும் ரைஸும் மறு வச்சு மாறு வேஷம் போடுற மாதிரி தான். ரெண்டுக்கும் வந்துட்டு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சர்க்கரை நோய் வந்துட்டு எடுத்தோன்னா ஒரே நைட்ல எல்லாம் உங்களுக்கு வந்துடாது. மாசக்கணக்கா, வருஷ கணக்கா உங்களுக்கு உடம்பு வந்துட்டு நிறைய சிம்டம்ஸ் காமிச்சிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க அதை எதையுமே வந்துட்டு கண்டுக்காம அப்படியே நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நீங்க மாத்திரையை ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல இன்சுலினை ஸ்டார்ட் பண்றதுக்கோ வந்துட்டு அது ஒரு காரணமா அமையுது. யூஸ்வலாவே வந்துட்டு சர்க்கரை நோய் வரதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்துட்டு உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி இருக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கும், உங்களுக்கு உடம்பு வெயிட் போடாம வயிறு மட்டும் பெருசாகிக்கிட்டே இருக்கு, வயிற்றுல உள்ள கொழுப்பு மட்டும் ஜாஸ்தியாகி தொப்பை வந்துட்டு பெருசாயிட்டு இருக்கு அப்படின்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு சுகர், பிபிலாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டேஜ்லயுமே நீங்க அலர்ட் ஆகல அப்படின்னா அடுத்து வந்துட்டு நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு வந்துட்டு தொடர்ந்து சோர்வாவே இருக்கும். நைட்ல வந்துட்டு தூக்கமே வராது, இடையில வந்துட்டு முழிச்சுப்பீங்க, அதுக்கப்புறம் தூங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லயும் நீங்க வந்துட்டு அந்த டைம்ல தூக்கம் வராத டைம்ல போன் எடுத்து பாக்குறது, டிவி ஆன் பண்ணி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வந்துட்டு சும்மா இந்த சோகால் சொல்யூஷன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு இந்த சுகர், பிபிக்கு எல்லாம் மருந்து எடுக்கிறது தவிர வேற வழியே இல்லை. ரொம்ப காமனா வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள நம்ம 2 டைப்பா வந்துட்டு பிரிக்கலாம். ஒண்ணு, உணவு பழக்கம் சரியா இல்லாம, எக்ஸசைஸ், உடல் உழைப்பு எதுவுமே இல்லாம ரொம்ப சோம்பேறித்தனமா வந்துட்டு இருந்தே உடம்ப வந்துட்டு ரொம்ப வெயிட் போட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகி அதனால சுகர் வந்து மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு உணவுல வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாங்க, கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க, டயட்ல வந்துட்டு பார்த்து சாப்பிடுவாங்க, தினமும் வந்துட்டு வாக்கிங்லாம் போவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சுகர் வரும். பார்த்தா வந்துட்டு வெயிட் அவ்வளோ அதிகமா இருக்கிற மாதிரிலாம் தெரிய மாட்டாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். நிறைய பிசினஸ் பண்றவங்க, நிறைய வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு வந்துட்டு ரொம்ப வெயிட் போட்ட மாதிரிலாம் இருக்காது. ஆனா அவங்கள பார்த்தா தோல்ல வந்துட்டு ஒரு மினுமினுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க உடம்பு வேலை செய்யறது இந்த இடத்துல இருந்ததுன்னா அவங்க மனசு வேலை செய்யறது இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உடம்புக்கும் மனசுக்கும் சரியா பேலன்ஸ் இல்லாதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா வந்து டயபெட்டிஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சுகருக்கு வந்துட்டு மருந்து மாத்திரை எடுக்கிறவங்கள கூட வந்துட்டு விட்டுடலாம். ஆனா சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் கண்ணா பின்னான்னு அவங்களுக்கு ஏறி இருக்கும், ஆனாலும் மருந்து மாத்திரையை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டயபெட்டிஸ்லயே ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ் எது தெரியுமா? உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நீங்க மருந்து மாத்திரையோ இல்ல இன்சுலினோ வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு நீங்க சேஃப் தான். ஆனாலும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கு உண்டான பாதிப்பு வந்துட்டு ஸ்லோவா நடந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு அவங்க டயட்லேயோ லைஃப் ஸ்டைல்லையோ வந்துட்டு எந்த சேஞ்சுமே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் நான் வந்துட்டு மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த மருந்து வந்துட்டு என் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இக்னோர் பண்ணும்போது அதுதான் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான விஷயம். நீங்க உங்க உணவு பழக்கத்தையும் மாத்தாம மருந்து மாத்திரையும் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்க சர்க்கரை அளவு வந்துட்டு திடீர்னு ரொம்ப லோ ஆகும், திடீர்னு ரொம்ப ஹை ஆகும். இந்த டயபெட்டிக் கோமா இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே உங்களோட சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களோட ரத்த சர்க்கரை அளவு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் போய் செக் பண்றதுனால உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிட மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நார்மல் லெவலை விட சர்க்கரை அளவு அதிகமா இருந்ததுன்னா அடுத்து உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது HbA1c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ் சுகரை வந்துட்டு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருப்போம். நம்ம உடம்புல வந்துட்டு சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும் போது உடம்புல எங்கெல்லாம் வந்துட்டு புரோட்டீன் இருக்கோ அது கூடலாம் போய் இந்த சர்க்கரை வந்துட்டு பைண்ட் ஆயிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் வந்துட்டு கிளைகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை போய் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புரோட்டீனால சரியா வேலை செய்ய முடியாது. ஸோ அதுல வந்துட்டு நம்ம ஈஸியா மெஷர் பண்ணக்கூடிய, நம்ம ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் தான் நம்ம ஹீமோகுளோபின். ஸோ அந்த ஹீமோகுளோபினை செக் பண்றதுதான் இந்த HbA1c டெஸ்ட்.
ஸோ இந்த HbA1c வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5.7க்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்க ரத்த சர்க்கரையில வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல்ல இருக்கு, உங்க ஆரோக்கியம் வந்துட்டு நல்லா சேஃபா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு 5.7ல இருந்து 6.4க்குள்ள இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க இந்த ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் இருக்கீங்க, கொஞ்சம் வந்துட்டு கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு 6.5ல இருந்து 7க்குள்ள இருந்தது அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்று உங்க டாக்டரை பார்த்து நீங்க மருந்து மாத்திரையா ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க டாக்டரோட அட்வைஸோட டயட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க உணவுல வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வாங்க. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தாலுமே உங்களோட HbA1c வந்துட்டு ஒரு 7க்கு கீழே வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க உள் உறுப்புகளை இந்த சர்க்கரை பாதிக்கிறத நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரைலாம் என்ன ஒன்றும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு HbA1c செக் பண்ணி பார்க்கும்போது 8, 9, 10க்கு மேலலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே உங்க உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆயிட்டு இருக்கிறது, நீங்க வந்துட்டு கண்ணு மூடிட்டு கவனிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க வீட்லயே வந்துட்டு உங்க அம்மாக்கோ அப்பாக்கோ வந்துட்டு இந்த மாதிரி சுகர் லெவல் கண்ணா பின்னான்னு இருக்கு, இல்ல டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு மருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு ரெகுலர் செக்அப்க்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போங்க. HbA1c வந்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட உணவு பழக்கத்தை மாத்துறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. 2025 அதாவது போன வருஷ டேட்டா படியே நம்ம இந்தியால மட்டும் 10 கோடி பேருக்கு மேல வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அதாவது நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 13.6 கோடி பேருக்கு மேல இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோயை இன்னும் ரீச் பண்ணல, ஆனா அவங்களுக்குமே வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை உள்ளவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அமெரிக்காவில் இருக்கவங்க தான் வந்துட்டு உடல் பருமன்ல ரொம்ப ஜாஸ்தி, இதய நோயிலையும் வந்துட்டு சர்க்கரை நோயிலையும் அவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுமே வந்துட்டு இந்த பீட்சா பர்கர் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு அவங்கள பார்த்துதான் இந்த ஃபுட்லாம் காப்பி அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப நம்ம அதை எந்த அளவுக்கு சாப்பிட்டு இருக்கோம்னா உலகத்துல எல்லா நாடுகளையும் ஓவர்டேக் பண்ணி இந்த சர்க்கரை நோயில வந்துட்டு நம்ம டாப்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். இப்ப நம்ம அதை எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதாவது கொஞ்சம் டைம் எடுத்து உங்க உணவு பழக்கத்தையும் உங்களோட வாழ்க்கை முறையில சில சேஞ்சஸையும் கொண்டு வந்து சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு கண்டிஷன். அது வந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட எனர்ஜி டிசீஸ்னே சொல்லலாம். உங்களோட எனர்ஜியை வந்துட்டு நீங்க சரியா பேலன்ஸ் பண்ணல, உடம்புல வந்துட்டு சுகரை வந்துட்டு உடம்பால சரியா எரிக்க முடியல, இவ்வளவுதான் பிரச்சனையே. இதை வந்துட்டு நீங்க கண்டுக்காம விட்டு இது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அலட்சியமா நம்ம பாக்குறோம்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல வந்துட்டு சர்க்கரை ஏன் அதிகமாகுதுன்னு யார்ட்டையா கேட்டீங்கன்னாவே எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம அரிசி சாதம் சாப்பிடுறோம், மாவுச்சத்தை சாப்பிடுறோம், அதனாலதான் வந்துட்டு சுகர் அதிகமாகுதுன்னு. ஆனா அது தெரிஞ்சுமே வந்துட்டு நம்மளால ரைஸ் சாப்பிடாம இருக்க முடியாது, இட்லி தோசை சாப்பிடாம இருக்க முடியாது, சப்பாத்தி சாப்பிடாம இருக்க முடியாது, முக்கியமா டீ காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணாம ஆனா உங்க சர்க்கரையை வந்துட்டு எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது அப்படின்னா இந்த வீடியோல சில ஸ்டெப்ஸ்லாம் பார்க்க போறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் நம்மளால இந்த மாவுச்சத்து உணவுகளை வந்துட்டு நிறுத்த முடியல அப்படின்னா இதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். இந்த சர்க்கரை வந்துட்டு நம்மள அடிக்ட் ஆக்குற அளவுக்கு உலகத்துல வந்துட்டு ஆல்கஹாலால கூட நம்மள வந்துட்டு அடிக்ட் பண்ண முடியாது. நிறைய சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு நல்லது இல்லைன்னு நல்லாவே தெரியும். சில நேரம் அவங்களே வந்துட்டு கண்ட்ரோல்ல மீறி 1-2 சாப்பிட்டுருவாங்க. ஸோ இதனால வந்துட்டு எல்லாருக்குமே பெரிய அளவு பாதிப்பு உடனே வந்துடும் சொல்ல முடியாது. ஆனா வயசானவங்க நிறைய பேர் வந்துட்டு சர்க்கரை பிபி எல்லாமே இருந்தாலுமே இந்த இனிப்பு பொருட்கள்லாம் வந்துட்டு சாப்பிடுறத கண்ட்ரோல் பண்ண முடியாம அதனாலேயே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே இந்த மாரடைப்பு மாதிரியான பிரச்சனைகள்னால உயிர் விட்டவங்கலாம் நம்ம பார்த்திருப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். சர்க்கரை நோயில இருந்து வந்துட்டு வெளியில வர்றதுக்கு இந்த 4 சேஞ்சஸை கண்டிப்பா உங்களோட டயட்ல கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வெரைட்டியா வந்துட்டு சாப்பிடுறது. வெரைட்டியா சாப்பிடுறது அப்படின்னு ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் சப்பாத்தி, பொங்கல் அப்படின்னு கிடையாது. வெரைட்டி அப்படின்னா இந்த மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் ஃபைபர், இந்த எல்லா மாதிரியான நியூட்ரியன்ஸும் வந்துட்டு உங்க பிளேட்ல கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு வெரைட்டியா சாப்பிடுறது. அதே மாதிரி ஒரே காயவே திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஒரே தானியத்தையே வந்து திரும்ப திரும்ப சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிடாம நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு நம்ம பாரம்பரியமா சாப்பிடக்கூடிய நிறைய உணவுகள்ல நிறைய வந்துட்டு நியூட்ரியன் டென்ஸான ஃபுட்டும் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி கரெக்டா நம்மளோட டயட்டை பிளான் பண்ணோம் அப்படின்னாவே சர்க்கரை அளவு வந்துட்டு நல்லாவே கம்மி பண்ணலாம். தினமும் வந்துட்டு சாப்பிடும் போது உங்க பிளேட்ல கண்டிப்பா மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, அது இல்லாம நீர் சத்துள்ள காய்கறிகள், நார் சத்துள்ள காய்கறிகள் இது எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு கார்ப்ஸ் கண்டிப்பா சாப்பிடலாம். நான் வந்துட்டு கண்டிப்பா உங்களை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன்.
அது வந்துட்டு நீங்க தினமும் வெள்ளை சாதமா தான் சாப்பிடணும், தினமும் சப்பாத்தியா தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. அதையும் தாண்டி நிறைய தானியங்கள் வந்துட்டு இருக்கு. முக்கியமா வந்துட்டு சிறுதானியம் இருக்கு. ஸோ ஒன்னையே வந்துட்டு ரிப்பீட்டடா சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த நார்ச்சத்து அதிகமா உள்ள கம்பு, ராகி, குதிரைவாலி, வரகு இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. வெள்ளை சாதமும் யூஸ் பண்ணுங்க. சில நேரம் வந்துட்டு அரிசியவே கொஞ்சம் மாத்தி சாப்பிடுங்க. கருப்பு கவுனி அரிசி இருக்கு, சிகப்பு அரிசி இருக்கு, மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகளை வந்துட்டு மாத்தி மாத்தி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரே வெள்ளை சாதத்தை மட்டுமே சாப்பிட்டு நமக்கு பழக்கப்பட்டதுனால சம்டைம்ஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் உங்களுக்கு வெள்ளை சாதம் மட்டும்தான் சாப்பிட பிடிக்குது, வேற எந்த ரைஸுமே வந்துட்டு எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, சாப்பிட்டா வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா தட்ஸ் ஓகே, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த சாதத்தோட அளவே வந்துட்டு நீங்க கண்ட்ரோல்டா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து நான் சிறுதானியம் மட்டும்தான் சாப்பிடுறேன், வெள்ளை அரிசியை வந்துட்டு கையிலேயே தொடுறது கிடையாது, ஆனாலும் எனக்கு சர்க்கரை அளவு வந்துட்டு அப்படியே இருக்கு அப்படின்னு. அவங்க பிளேட்டை போய் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2-3 அன்ன கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியில 2-3 கரண்டி நல்லா மில்லட் சாதத்தை வச்சு அதுல வந்துட்டு வழக்கம் போல சாம்பாரையோ ரசத்தையோ தயிரையோ ஊத்தி சாப்பிடுவாங்க. ஸோ அதுல வந்துட்டு அவங்களுக்கு சர்க்கரை குறையும்னு எதிர்பார்க்கவே தேவையில்லை. நம்ம யோகால வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது மிதாகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உணவுப் பொருளையுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாவும் போகாம ரொம்ப அதிகமாவும் போகாம மிதமான அளவுல எடுத்துக்கணும். அதான் வந்துட்டு மிதாகாரம்னு சொல்லுவாங்க. உங்க சர்க்கரை அளவை கம்மி பண்ணணும் அப்படின்னா உங்க பிளேட்டை வந்துட்டு ஒரு 4 டிவைட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு பார்ட் வந்துட்டு நீங்க சாதத்தை வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு எவ்வளவு ரைஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மீதி இருக்க 3 பார்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல நார்ச்சத்துள்ள காய்கறிகள் வந்துட்டு நிறைய வச்சுக்கோங்க. அதை நீங்க சாலடாவும் பண்ணி சாப்பிடலாம், இல்ல பொரியலாவும் பண்ணி சாப்பிடலாம், இல்ல கூட்டாவும் பண்ணி சாப்பிடலாம். அது போக கண்டிப்பா உங்களோட உணவுல புரதமும் கொழுப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நான்வெஜ்ஜாவும் இருக்கலாம், வெஜிடேரியன் சோர்ஸாவும் இருக்கலாம், இல்ல 2 முட்டை சாப்பிடுறதாவும் இருக்கலாம். இந்த வெள்ளை சாதத்துக்கு வந்துட்டு கிளைசமிக் இண்டெக்ஸ், கிளைசமிக் லோட் அதெல்லாம் வந்துட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்க ரத்தத்துல வந்துட்டு சர்க்கரை அளவு எந்த அளவுக்கு அதிகமாகுது, எவ்வளவு வேகமா அதிகமாகுதுன்னு. மற்ற ரைஸ் வெரைட்டியை விட இந்த ஒயிட் ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாவே வந்துட்டு இது ஜாஸ்தி பண்ணும். ஸோ நீங்க ஒயிட் ரைஸை விட்டு மற்ற ரைஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தான் வந்துட்டு அதுல எஃபெக்ட் இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாகும். பட் அதுலயே வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு சுகர் சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். உங்களோட ஒவ்வொரு மீலும் வந்துட்டு நீங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இந்த கல்யாணத்துல, ஃபங்க்ஷன்ஸ்ல, அப்புறம் ஹோட்டல்ல எல்லாம் வந்துட்டு போய் சாப்பிடும்போது புஃபேல சாப்பிட்டுருப்பீங்கல்ல, அங்க வந்துட்டு நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு உங்களுக்கு சாலட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு உப்பு தண்ணியில ஊற வச்ச வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டர் சாப்பிடுவீங்க. அது வந்துட்டு வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம், காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா ஏதாவது வந்துட்டு மீட் இருக்கும், சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ ஏதாவது வந்துட்டு வச்சிருப்பாங்க ஸ்டார்டர். ஸோ நீங்க அந்த ஸ்டார்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மெயின் கோர்ஸ் மீலுக்கு போவீங்க. அது வந்துட்டு சாதமா இருக்கலாம், சப்பாத்தியா இருக்கலாம், இட்லி தோசை எதுவா வேணாலும் இருக்கலாம். கூட வந்துட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்ட ஒரு கிரேவியோ ஒரு குழம்போ இல்ல சாம்பாரோ வந்துட்டு சேர்த்து சாப்பிடுவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில வேணும் அப்படின்னா டெசர்ட் சாப்பிடுவீங்க. அது வந்துட்டு ஏதாவது ஸ்வீட்டா இருக்கலாம், குலாப் ஜாமுன், ஐஸ்கிரீம், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்வீட் இருந்ததுன்னா சாப்பிடுவீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு மீலையுமே வந்துட்டு இந்த புஃபே மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு உங்க பிளேட்ல கொஞ்சம் சாலட் வச்சுக்கோங்க. அது உங்க வீட்டுல இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காய்கறியை ஜஸ்ட் கட் பண்ணி வச்சீங்கன்னா போதும். அது வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபைபர் வந்துட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்டர் வந்துட்டு எதுவா வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நான்வெஜ் ஓகே அப்படின்னா நீங்க அதையவே சமைச்சு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்ல நீங்க பொரியலே வந்துட்டு ஏதாவது செஞ்சீங்க, இல்ல கூட்டு செஞ்சீங்க அப்படின்னாலும் அதை வந்துட்டு வச்சுக்கலாம். அது போக வந்துட்டு மெயின் கோர்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பிளேட்ல வந்துட்டு ஒரு 1/4 பங்கு மட்டும் ரைஸோ இட்லியோ சப்பாத்தியோ நீங்க என்ன சாப்பிடணும்னு வச்சிருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. கூட வந்துட்டு ஏதாவது காய்கறி நிறைய போட்டு ஒரு குழம்பு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட உணவு முறையை வந்துட்டு நீங்க ஓரளவுக்கு மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட உடம்பு எடையும் வந்துட்டு சரியான எடையை நீங்க ரீச் பண்ணுவீங்க. உங்க சர்க்கரை அளவுமே வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரும். எப்பவுமே வந்துட்டு சாப்பிடாம உங்க உடம்பை வந்துட்டு வருத்தி நீங்க வந்துட்டு வெயிட்டையோ சுகரையோ வந்துட்டு கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சரியான முறையில சரியான அளவு நியூட்ரியன்ஸை சாப்பிட்டு அதுக்கப்புறம் உடம்பை வந்துட்டு ஆரோக்கியமாக்குனீங்கன்னா இந்த வெயிட், சர்க்கரை அளவு எல்லாமே தானாவே கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இதான் வந்துட்டு நம்ம பார்த்த முதல் விஷயம். ஒரு புஃபேல சாப்பிடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல வந்துட்டு ஒவ்வொரு வேளை சாப்பிடும் போதும் இந்த எல்லா விஷயமே உங்க பிளேட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்துட்டு நைட் எப்பவுமே வந்துட்டு ஹெவி மீல் சாப்பிடாதீங்க.
உங்களை வந்துட்டு நான் சாப்பிடாம பட்னி இருங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா நைட் வந்துட்டு ஒரு ஹெவியான மீல் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிட்டு நைட் வந்துட்டு ஈஸியா ஜீரணம் ஆகக்கூடிய லைட்டான விஷயங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மேஜரான பெரிய மீல் சாப்பிடணும் அப்படின்னா அது லஞ்ச் டைம்ல சாப்பிடுங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க சாப்பிடும் போது தான் உங்க உடம்பால அதை ஈஸியா வந்துட்டு டைஜஸ்ட் பண்ண முடியும். 3வது விஷயம் என்னன்னா, காலையில வந்துட்டு எப்பவுமே இனிப்பான பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கவே எடுக்காதீங்க. நான் இனிப்புன்னு சொல்லும் போது வெறும் இனிப்பான டேஸ்ட் மட்டும் கிடையாது. எதுலலாம் வந்துட்டு மாவுச்சத்து ரொம்ப டென்ஸா இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைம்ல அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த இட்லி, தோசை, இடியாப்பம் இதெல்லாம் கூட அடங்கும். அது கூட நீங்க என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கறத பொறுத்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலை உணவுல இந்த கசப்பு சுவை, துவர்ப்பு சுவை இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வந்துட்டு இந்த கசப்பு, துவர்ப்பு அதிகமா உள்ள உணவுகள் நீங்க சாப்பிடும் போது அதுக்கு உங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நல்லாவே இருக்கு. 4வது விஷயம், நீங்க டீ காஃபியை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃபுல்லாவே வந்துட்டு ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2 நாள்லயே திருப்பி தலைவலி எடுத்துக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு 7 தடவை 8 தடவை டீ குடிக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த டீ காஃபியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும்போது ரொம்ப நரகம் மாதிரி இருக்கும். எப்படா திருப்பி டீ போட்டு குடிப்போம், எப்படா திருப்பி காஃபி குடிப்போம் அப்படின்னு இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா நிறுத்துறதுக்கு முன்னாடி அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக யோசிங்க. முதல்ல வந்துட்டு 7-8 வேளை டீ குடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் அதை ஒரு வேலையா வந்துட்டு மாத்துங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கு அது ஓகே ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு வேலையுமே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பால் மட்டும் ஓகேன்னா ஒரு 1/2 டம்ளர் வந்துட்டு பால் குடிக்கலாம். அதுல வந்துட்டு சர்க்கரை எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு டீ குடிக்கணும் அப்படின்னா சர்க்கரை, பால் ரெண்டுமே சேர்க்காம பிளாக் டீ, கிரீன் டீ, பிளாக் காஃபி இதெல்லாம் கூட நீங்க கொஞ்சமா வந்துட்டு குடிக்கலாம். அது போக ஆரோக்கியமான டீமே வந்துட்டு நிறைய இருக்கு. செம்பருத்தி டீ இருக்கு, ஆவாரம்பூ டீ இருக்கு, இஞ்சி டீ, சுக்கு டீ எல்லாம் இருக்கு, லெமன் டீ இருக்கு, இந்த பட்டையை வந்துட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம், சின்னமன் டீ இருக்கு. ஸோ இங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு சூடா ஏதாவது ஒரு ஃபிளேவரோட கொஞ்சம் உள்ள போச்சு அப்படின்னாவே அந்த டீயோட அடிக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரிலீவ் ஆகும். ஸோ இந்த 4 சேஞ்சஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே டயபெட்டிஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ உணவை வந்துட்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாகிடும். அது போக உங்களோட தூக்கம் இருக்கு, உங்களோட எக்ஸசைஸ், உடல் உழைப்பு இருக்கு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களோட சர்க்கரையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இதுல மேஜர் பார்ட் வந்துட்டு உங்களோட உணவுக்கு தான் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டா வந்துட்டு நம்மளை சுத்தி இவ்வளோ நாடுகள் இருந்தாலும் நம்ம நாடு மட்டும் எப்படி இந்த உடல் பருமன்லையும் சர்க்கரை நோயிலையும் வந்துட்டு ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்ட மாதிரியான உணவை நம்ம இப்ப சாப்பிடுறது இல்லை. அவங்க செஞ்ச மாதிரியான வேலை இப்ப நமக்கு கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா நாள் ஃபுல்லா ஒண்ணு சேர்ல உட்காந்துருக்கோம், இல்லைன்னா வீட்டுல போய் பெட்லயும் சோஃபாலையும் படுத்திருக்கோம். நம்ம உடம்புல வந்துட்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 0ல தான் இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ டோர் ஸ்டெப்ல இருந்து கார் வரைக்கும் தான் நடந்து போறோம். அதை எங்க கொண்டு போய் நிறுத்துறோமோ அங்கிருந்து டோர் ஸ்டெப் வரைக்கும் நடந்து போறோம். இப்போ வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங்ல எல்லாம் ஏறி இறங்குனா லிஃப்ட், எலிவேட்டர் தான் வந்துட்டு யூஸ் பண்றோம். சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கையில தொடுறவங்க ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணுமோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உடம்புல பிரச்சனை இருக்கோ அவங்க மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணணும், மற்றவங்களாம் வந்துட்டு பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கு. யாரெல்லாம் பசிக்குதுன்னு சாப்பிடுறோமோ அவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா நான் மேலே சொன்ன இந்த 4 சேஞ்சஸ் வந்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல நீங்க ஆல்ரெடி என்ன விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து ஆரோக்கியம் சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலரா ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். நன்றி.